Hebron Ministries. முதல் ஆராதனைக்கு வந்திருக்க உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா. பெரிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. உயிருள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். பக்கத்தில் சொல்லுங்க, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத. மனுஷர்கள் மாறலாம், தேவன் ஒரு நாளும் மாற மாட்டார். பொய் சொல்லாத தேவன் ஒருவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் உங்களை இரக்கத்தையும் தேவ தயவையும் நமக்கு கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சரி, இந்த ஆராதனை போன வாரங்கள் என்ன செய்தி? நம்ம மாதத்துடைய வாக்குத்தத்தம் என்ன? அவர் மேலே அன்பு செலுத்தி அவர் கற்பனைகளுக்கு கை கொள்வர்களுக்கு 1000 தலைமுறை ஆண்டவர் இரக்கம் செய்கிறார். ஹல்லேலூயா. 1000 தலைமுறை காட் ஆஃப் மெர்சி, 1000 தலைமுறை இரக்கம், 1000 தலைமுறை உடன்படிக்கை, 1000 தலைமுறை என்ன துணை நிற்கிறார், 1000 தலைமுறை அரசாட்சியிலே நம்ம பங்கு பெற செய்கிறார். ஹல்லேலூயா. 1000 என்ற வேர்டை நல்லா மனசில் வச்சுங்க. ஆண்டவர் தேவனை அடிக்கடி ஜெபிக்கிற ஆண்டவரே, எனக்கு ஒரு நாள் 2 நாள் இல்லை ஆண்டவரே, 60 வயசு 60 வருஷம் 70 வருஷம் வந்து வாழறதையே வாழ்க்கை வெறுத்து போய் வாழ்ந்துட்டுருக்கோம். ஆண்டவரே 1000 வருஷம் மூடு வாழ தேவன் இரக்கம் பாராட்டும்படியாக ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு பெரிய தேவன். ஹல்லேலூயா. நம்ம நேசிக்கிற ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம மேன்மை பாராட்டுகிற ஒரு தேவன் நம்மோடு. ஒரு கிரீக் வேர்டு லோகியான்னு ஒரு கிரீக் வேர்டு மீன்ஸு சேக்ரெட் செய்யுங்கன்னா பரிசுத்தமாக பேசு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, லோகியா பரிசுத்தமாக பேசு. ஆமாம், வீட்டில் ஏதாவது சண்டை போட்டால் லோகியா அப்படின்னு சொல்லுங்கள். வீட்டில் யாராவது உங்கள்கிட்ட சண்டை போட்டால் லோகியா அப்படின்னா ஒழுங்காக பேசு, பரிசுத்தமாக பேசு. சேக்ரெட் சேயிங் பரிசுத்தமாக பேசு, ஒழுங்காக பேசு அப்படின்னு அர்த்தம். லோகியா LOGIA லோகியா. ஆண்டவர் தேவன் பரிசுத்தமாய் நம்மை அழைத்திருக்கிறார். தேவ திட்டங்களையும் தேவ தயவுகளையும் வைத்திருக்கிறார். இன்றைக்கு நம்ம கொடுத்த அருமையான தேவனுடைய வார்த்தை 3 யோவான் 1:5. 3 யோவான் 1:5 6, 7, 8, 9 வசனங்களை நம்ம வாசிப்போம். 8 வரலையும் நம்ம பிரியமானவனே, நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையாய் செய்கிறாய். அவர்கள் உன்னுடைய அன்பை குறித்து சபைக்கு முன்பாக சாட்சி சொன்னார்கள். தேவனுக்கு முன்பாக பாத்திரமானபடி அவர்களை நீ வழிவிட்டு அனுப்பினால் நலமாயிருக்கும். ஏனெனில் அவர்கள் புறஜாதியாரிடத்தில் ஒன்றும் வாங்காமல் அவருடைய நாமத்தின் நிமித்தம் புறப்பட்டு போனார்கள். ஆகையால் நாம் சத்தியத்திற்கு உடன் வேலையாட்களாய் இருக்கும்படி அப்படிப்பட்டவர்களை சேர்த்துக்கொள்ள கடனாளிகளாய் இருக்கிறோம். இந்த அருமையான பகுதியில் பார்க்கும்பொழுது ஆண்டவர் தேவன் ஒரு சில காரியங்களை அருமையான யோவான், அன்பின் அப்போஸ்தலன், பேர் யார்? யோவான். மார்பிலே சாய்ஞ்சிருந்தான். அவன் மூலமாக அவனுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். அவன் பேர் காயஸ்னா அவன் வந்து டு ரிஜாய்ஸ், டு பி கிளாட், நீ சந்தோஷமாக இரு. காயஸ்ன்னு அர்த்தம் சந்தோஷமாக இரு. அவன் பேர் சில பேருக்கு நல்ல நல்ல பேர்லாம் இருக்குது பாருங்க. காயஸ்னா சந்தோஷமாக இரு. அவனுடைய பேர் பி கிளாட், நீ சந்தோஷமாக இருன்னு அர்த்தம். அப்போது இந்த அருமையான நண்பன் செய்கிற காரியத்தை இந்த யோவான் கவனித்து அவனுக்கு லெட்டர் எழுதுகிறான். பிரியமான காய்புவே அப்படின்னு சொல்லி அழகான லெட்டர் எழுதுகிறான். அந்த லெட்டரில் நிறைய காரியங்களை குறித்து வைத்திருக்கின்றான். தேவனுடைய கரமும் தேவனுடைய தயவுகளும் ஆசீர்வாதங்களும் கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறார். நீங்கள் முதல் வசனத்தை வாசிங்களேன். 1வது வசனம். மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற, மூப்பனாகிய நான் ஒரு எல்டர், நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற, தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற பிரியமான காய்வுக்கு எழுதுகிறதாவது. காய்வுக்கு. அப்போ அவன் வந்து ஒரு மூப்பன், இவன் நேசிக்கிற ஒரு அருமையான மூப்பன். இப்படி அந்த தன்னுடைய நண்பனுக்கு அநேக காரியங்களை யோவான் எழுதுகிறது ஒரு அருமையான லெட்டர். அப்போ அந்த லெட்டரில்
எப்படி வந்து தன் நண்பன் எப்படியாக அவன் வாழ்கிறான், எப்படியாக செயல்படுகிறான் என்று ஒரு 4 காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கு 4 காரியங்களை ஆண்டவர் நம்ம கற்றுத்தர போகிறார். அந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது நம்ம வாய்ச்ச இந்த 4 வசனங்களை 4 முக்கியமான காரியங்கள். அவன் உபசரிப்பதிலே தீவிரம் காட்டுகிறான். உபசரிப்பதில் டாபிக் பார்த்துக்கலாம். அதோடைய டாபிக் டிவைன் ப்ரையாரிட்டி, தெய்வீக முன்னுரிமை. நம்ம எது அதில் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். எது இதில் நாம் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அதுதான் மிக மிக முக்கியமான காரியம் நம்முடைய வாழ்க்கையில். அது நம்ம செய்கிறதில்ல. எப்போவுமே வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க, ஒரு வீட்டுக்கு வந்தால் என்ன பண்ணணும், முதல்ல தண்ணி கொடுக்கணும், அதுக்கப்புறம் பிஸ்கட் எதாவது வச்சுருந்தா பிஸ்கட் கொடுக்கணும், பிஸ்கட்டு ஏதாவது நீங்கள் வந்து வச்சு கொடுக்கணும். 3வது என்ன கொடுக்கணும், காஃபி கொடுக்கணும். எடுத்தோன்னே காஃபி கொடுத்துரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், தண்ணி கொடுப்போம். அதுக்கப்புறம் பிஸ்கட் கொடுப்போம். அவன் ஏறிக்கிச்சு அப்படியே தட்டிக்கிட்டு மறுபடியும் தண்ணி ஓடி போய் சுற்றிட்டு. எல்லாம் ஒரு சிஸ்டம் இருக்குது. அது பாருங்கள், சாப்பாட்டில் கூட என்ன பண்ணுறாங்க, தமிழ்நாட்டு சாப்பாடு ரொம்ப அருமையான சாப்பாடு. முதல்ல சாப்பாடு போடுறாங்க, பருப்பு போடுறான், இல்லை பருப்பு போடுறான், சாம்பார், அப்புறம் என்ன பண்ணுறான், ரசம், அதுக்கப்புறம் மோர். பருப்பு வந்து வயிறு உப்பிடும், அது ஜீரணமாகாது, அதை ஜீரணமாக்கிறதுக்கு ரசம், அதுக்கப்புறம் என்ன வந்து மோர், அது இன்னும் ஜீரணமானால் அதுவும் ஜீரணமானாலும் ஊறுகாய் வச்சுப்பான். இப்படி ஒரு சிஸ்டம் வச்சுருக்கான் பாருங்க, பியூட்டிஃபுல்லாக ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் அவனுங்க பிளான் பண்ணி கம்ப்ளீட்டாக சாப்பிட்டு இப்படிலாம் வச்சுருக்கிறாரு. நம்ம பிள்ளைங்களுக்கு ஒன்றுமே தெரியறதில்லை. ஆரம்பிக்கிறதே மோர்லேருந்து அர்த்தம் ஒரு ஆள் பார்த்து. சரி, அப்போது இது மாதிரி இந்த சிஸ்டம் முன்னுரிமை எதுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், கவனிக்க. நம்மளோட வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான காரியம். இப்போ அவன் எதில் முன்னுரிமை கொடுக்குறான்றா இன்றைக்கி சப்ஜெக்ட் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல அவன் பார்க்கும்போது 2வது காரியம் பார்க்கும்போது ஃபஸ்ட் பாருங்கள், ரேடிக்கல் இன் ஹாஸ்பிட்டாலிட்டி, உபசரிப்பதிலே தீவிரம் காட்டுகின்றான். உபசரிப்பதிலே தீவிரம் காட்டுகிறான். ஹல்லேலூயா. நான் இந்தியா முழுவதும் போயிருக்கிறேன். நான் பெருமைக்கு சொல்லலை, அப்போ அம்மாக்காக சொல்ல. இதில் வந்து நான் உபசரிப்பதில் வந்து தெலுங்கு பீப்புள் நம்பர் 1 அப்படின்னு நான் பார்க்குறேன். 28 ஸ்டேட்டு போயிருக்கிறேன். இந்த உபசரிப்பதில் அவங்க வந்து நம்பர் 1 இருக்கிறாங்க. அந்த சாப்பாடு விஷயத்தில் இப்போ போர்ஷன் கூட பார்த்திங்கன்னா பிரியாணி வச்சு இவ்வளோ தான் வைப்பான், அவன் இவ்வளோ பேர்த்து கொடுக்குறாங்க. எல்லாமே வந்து உபசரிப்பதை தீவிரம் காட்டுதல். உபசரிப்பு மிக மிக முக்கியம். ஒரு தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும், உபசரிப்பதில் அதிக கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். உங்கள் வீட்டிலையும் சரி, போகிற இடங்களும் சரி, முதல்ல மற்றவர்களை நாம் கவனித்துட்டு நம்மை செய்ய வேண்டும். உபசரிப்பதிலே தீவிரம். 2வது ரேடிக்கல் டெஸ்டிமனி. அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கின்றான், தேவனை குறித்து அவன் எப்படி ஒரு தேவனுடைய பிள்ளையாய் சாட்சி உள்ளவனாக இருக்கின்றான். உபசரிப்பது மாத்திரமல்ல, எப்படி இருக்கணும், சாட்சி உள்ளவளாக இருக்க வேண்டும். நம்மை குறித்து விசாரிக்கும் பொழுது, நம்முடைய சாட்சியை குறித்து விசாரிக்கும் பொழுது, பரவாயில்ல, இப்போ நம்ம ஒரு வேர்டு சொல்லும்ப, லோகியான்னு ஒரு வேர்டு சொல்லும்பார். அவர் நல்ல வார்த்தைகளை பேசுவார். அப்படி மாத்திரமல்ல, அவர் வாழ்க்கை, அவருடைய எல்லா காரியங்களும், வேலை ஸ்தலங்களில், வியாபாரத்தில் எல்லாம் உண்மையாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க பாரு. அதுபோல் 2வது காரியம் டெஸ்டிமனி. மிக மிக நீங்கள் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது யூதேயாவில், சமாரியாவிலும், எருசலேமிலும் சாட்சிகளாக இருப்பீர்கள். அதுதான் சாட்சி மிக முக்கியம். எல்லாம் வெறும் குடியிருக்கிற இடத்துல மாத்திரமல்ல, புறஜாதியில் மாத்திரமல்ல, உலகமெங்கிலும் இது தேவனுடைய பிள்ளை என்பது சாட்சி முக்கியம். கிறிஸ்ட் ஷுட் பி இன்சைட் யுவர் ஹார்ட் அப்படின்னு அர்த்தம். கிறிஸ்தவன் என்பது தேவனோடு இருக்கும். 3வது காரியம் பார்க்கும்பொழுது ரேடிக்கல் இன் கான்ஃபிடென்ட். கிறிஸ்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும், நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எது ஆண்டவர் செய்தாலும் ஆண்டவர் தேவன் என் நன்மைக்கு என்று செய்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு ஆண்டவர் ஒன்று செய்கிறாருன்னா, ஒரு காரியத்தை நம்ம தீவிரமாக செயல்படுத்துகிறோம், அந்த காரியம் வந்து நடக்கிறதுக்கு லேட் ஆகுது, ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே நீர் அதை நன்மையாய் முடிய பண்ணுவீர். ஹல்லேலூயா. ரேடிக்கல் கான்ஃபிடன்ஸ், நம்பிக்கையாக இருக்க வேண்டும். எங்கு போனாலும் தேவன் என்னை கைவிட மாட்டார். ஒவ்வொரு நாளும் காட்டு புஷ்பத்தை பாருங்கள். ஹல்லேலூயா. அடிக்கடி நினச்சிக்கணும், ஆண்டவர் சொல்லித்தரார், காட்டு புஷ்பத்தை பாருங்கள். அப்படின்னா நம்ம நாளையை குறித்து கவலைப்படாத, நாளைக்கு வேண்டியதை கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். கிறிஸ்தவ விசுவாசமே தேவன் கற்றுக் கொடுத்த பாடங்கள் இவைகள். அப்போ கான்ஃபிடன்ஸ், நம்ம வாழ்க்கையில் நம்பிக்கை மிக முக்கியம். 4வது ரேடிக்கல் இன் ஹானஸ்டி. கடைசி வரையிலும் நீங்கள் உண்மை உத்தமம் உள்ளவர்களாய்
உங்களோட ஃபெலோ ஒர்க்கர்ஸ்லாம் கூடியிருக்கலோடு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார். அல்லேலூயா. தேவனுடைய அருமையான இந்த 4 காரியங்களை மைண்டில் வச்சுங்க. தேவன் நம்மை ஆஸ்வதிக்க இரக்கமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஜீவ விருட்சமாய் என்னை நோக்கினார். ஜீவ விருட்சமாய் என்னை நோக்கினார். ஜீவனிலே நான் செழித்தோங்க. ஜீவ விருட்சமாய் என்னை நோக்கினார். ஜீவனிலே நான் செழித்தோங்க. பாவ வாழ்க்கை மறக்கும் நாளில், பாவ வாழ்க்கை மறக்கும் நாளில், ஆராலும் தேவன் என் பரவசமே, ஆராலும் தேவன் என் பரவசமே. அலைந்த நதியோரம் பரமனை தேடிடுவேன். கனிதரும் வாழ்வை நித்தில் உண்டு கர்த்தரை நாடிடுவேன். கனிதரும் வாழ்வை நித்தில் உண்டு கர்த்தரை நாடிடுவேன். அலைந்த நதியோரம் பரமனை தேடிடுவேன். கனிதரும் வாழ்வை நித்தில் உண்டு கர்த்தரை நாடிடுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. பளிங்கு நதியோரம் பரமனை தேடிடுவேன். கனிதரும் வாழ்க்கை என்னில் உண்டு கர்த்தரை நாடிடுவேன். அல்லேலூயா. அப்போ ஒரு மரம் எப்பொழுதுமே ஒரு மரம் ஆண்டவர் தேவன் ஒரு விதையை விதைக்கிறாரு. அந்த மரம் யாரும் பார்க்குறதில்ல, ஆனால் அது தன்னுடைய கனிகளை கொடுக்கிறது. ஆனால் கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆண்டவர் தன்னுடைய கையினால் உருவாக்கினார். அல்லேலூயா. ஜீவ சுவாசத்தை நமக்கு கொடுத்தார். நாம் எப்படி இருக்க வேண்டும்? கனிதரும் சொல்லுங்க, கனிதருகளாய் கர்த்தரை மாற்றுவார். அல்லேலூயா. அநேகருக்கு கனி 2 வகையான கனி இருக்குது. ஒன்று கசப்பான கனி, இன்னொன்று இனிமையான கனி. எப்படி இருக்கணும்? இனிமையான கனி. அல்லேலூயா. லோகியா சொல்லுங்க, லோகியா. லோகியான்ற வேர்டு நல்ல வார்த்தைகளை பேசுவது, இனிமையான கனிகளை கொடுக்கிற வார்த்தைகள். எரிச்சல் எல்லாம் ஓழிஞ்சு போகும். சொல்லு, எரிச்சல்லாம் ஓழிஞ்சு போகட்டும் இயேசுவிடம். அல்லேலூயா. சரி, ஆண்டவர் அப்போது ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி, ஒரு நல்ல அருமையான அந்த நாட்களில் பார்க்கும்பொழுது இந்த மிஷனரிகள் ஆண்டவரை குறித்து எல்லா இடங்களும் இயேசு மரித்த பிறகு எங்கு பார்த்தாலும் போயிட்டு இயேசுவை குறித்து அந்த சீஷர்கள் உருவாக்குறாரு. 12 பேரை முதல்ல உருவாக்குறாரு. அதில் ஒருத்தவன் கெட்டு போயிடுறான். அதுக்கு பிறகு அந்த இடத்துக்கு இன்னொருத்தன் வந்துடுறான். சரி, அதுக்கப்புறம் பவுல் வருகிறான். பிறகு அதுக்கு முன்னாடியே ஆண்டவர் 70 பேரை உருவாக்கிறார் பாருங்க. 70 பேர். அப்போ 70 + 11 81 82 பேர் என்ன பண்ணுறாங்க? எல்லா இடங்களிலும் பரவி சென்று ஆண்டவருடைய காஸ்பலை சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார்கள். அப்போது அந்த நாட்களில் சத்திரங்கள் இருக்காங்க. இப்போ நம்ம லாட்ஜி, ஹோட்டலு, 3 ஸ்டார் ஹோட்டலு, 5 ஸ்டார் 7 ஸ்டார்னு வந்து போச்சு. அந்த நாட்களில் அங்கங்கே போய் ராத் தங்கிறதுக்கு சத்திரங்கள் இருக்கும். நம்ம வேதாகமத்தில் படிக்கிறோம் அதெல்லாம். இப்போ ராத் தங்கிறதுக்கு ஆண்டவர் பிறந்த கூட அங்கே இடத்துல சத்திரத்தில் இடம் இல்லை, ராத் தங்குற இடம். இப்போ இந்த பிலீவர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இந்த இதில் தங்க மாட்டாங்க. இப்போ அந்த சத்திரங்களில் மேக்சிமம் தங்க மாட்டாங்க. என்னென்னா ஒன்று சேஃப்டி இருக்காது, இயேசுவை பிரசங்கிக்கிறார்கள், அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்காது. ரெண்டாவது எல்லா எண்ணிலையும் நிறைய பயங்கரமான ட்ரிங்க்ஸு அது இதுன்னு இருக்குன்னு சொல்லி அதில் கரைப்பற்ற போகிறாங்கன்னு சொல்லிட்டு எங்கெல்லாம் விசுவாசிகள், அதாவது தேவனுடைய பிள்ளைகள் இருக்கார்களோ அந்த பிள்ளைகள் வீட்டில் போயிட்டு இவர்கள் தங்கி அவர்கள் உபசரிப்பதை. இப்போது சில சிபிஎம் பாஸ்டர்ஸ் பார்த்திங்கன்னா ஹோட்டலில் தங்க மாட்டாங்க. இப்போ நம்ம தேவசுந்தரம்னு ஒரு பாஸ்டர் தான் இருப்பாருங்க, நமக்கு நம்ம சர்ச்சு திறந்தா இருப்பாருங்க. அவர் என் வீட்டில் தங்குவார், இல்லைன்னா யார் வீட்டிலே தங்குவார். அவர் ஹோட்டலில் தங்கினதே இல்லையா. ஜெயந்தி ஆமாமான்றா அவருக்கு தெரியும். நாகர்கோயிலில் அவர் ஹோட்டலில் தங்க மாட்டார், யாரோ வீட்டில் தான் தங்குவார். இப்போ ஒரு சில நம்ம வினில் அவங்கெல்லாம் நம்ம அந்த சைடு நாகர்கோயிலில் நிறைய பேர் சிபிஎம் இருந்து வாங்குவோம். எந்த இதில் தங்க மாட்டாது. அந்த ஐதீகமாக அந்த 4 நாள் வரையும் அவர்கள் பாயிண்ட் வருவாங்க. நானும் மாமா போனால் மேக்ஸிமம் வீட்டில் தங்குறதில்ல. ஏன் தங்குறதில்லடா, அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். நம்ம நைட்டில் எழுந்து ஜெயிப்போம், அதுக்கு நம்ம ஓடணும், அவங்களுக்கு நமக்கு நல்ல ஃபெசிலிட்டி பண்ணணும், அவங்க சாப்பாடு செய்யணும், எதுக்கு நமக்கு டிஸ்டர்பன்ஸுங்க நான் 2வது ஜெபிக்கிறது. அதே மாதிரி வெளியில் பாஸ்டர்ஸ் போகும்போது கூட நான் தனி ரூமில் ஏன்னா நைட்டில் எழுந்து ஜெபிப்போம், தப்பத்தில் எழுந்து போவோம், குளிப்போம், ஏதாவது நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம். அவனை நம்மளை பார்த்தா மென்டல் நினச்சிப்பான்.
அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், என்னடா இந்த ஆள் அப்படின்னு நினைப்போம். அதனால் நமக்கு நினைச்சா இது பண்ண இப்படி சில காரியங்கள். அப்போது அந்த நாட்களில் இப்படி ஒரு அதெல்லாம் இந்த காய்பு அவன் கவனிக்கிறான். காய்புவை கவனித்து காய்பு பார்க்குறான். தன்னிடத்தில் வரவங்களை எல்லாரையும் நல்லா உபசரிக்கிறான். அருமையாக உபசரிக்கிறத பார்க்குறான். ஒரு 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 ஹோட்டலில் எப்படி உபசரிப்பாங்களோ அதுபோல் அவனு அந்த சாட்சிகளை கேட்குறான். வந்து ஜான் கேட்குறப்போ நான் பார்த்தும்போது இந்த வசனங்களை அவன் எழுதுகிறான். அந்த வசனத்தில் என்ன எழுதுகிறான் பாருங்கள். பிரியமானவனே, 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 காய்புவே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல. அது படிச்சிங்களா? 5வது வசனம். பிரியமானவனே, நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையாய் செய்கிறாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்படி உண்மையாய் செய்கிறார். பிடிக்காதவங்களுக்கு சுடு சுடு பாலை கொடுத்துட்ற மாதிரி, பிடிச்சவங்களுக்கு ஃபோன் ஆற்றி கொடுப்போம். ஒரு குழந்தை கொடுத்தா அப்படி கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். சரி, வெரி குட். நானும் பெரிய சாட்சியெல்லாம் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்குது. அதனால் பாருங்கள், நம்ம பிள்ளைங்க கரெக்டாக கொடுக்குறாங்க. நான் உங்களுக்கு குறை சொல்ல சுடு தண்ணியை கரெக்டாக ஆற்றி தான் கொடுக்குறாங்க. எனக்கு கர்த்தர் கிருபையில் நான் முன்னாடியே சொல்லிவிட்டு அதெல்லாம் மாட்டிக்க போகிறேன்ட்டு. அதனால் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? தேவனோட பிரியமானவனே, உண்மையாக எல்லாவற்றையும் செய்கிறாய். இது ரொம்ப அருமையான பியூட்டிஃபுல்லாக இதை வந்து பார்க்கலாம். அந்த நல்ல அருமையான சப்ஜெக்ட்ஸாக இருக்குது. அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, மத்தேயு 24ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தில் வாசிங்களேன். மத்தேயு 24:44 கொஞ்சம் ஒரு நீங்கள் நினையாத நாழிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள். நீங்கள் நம்ம போன வாரங்களில் பார்த்து பாருங்க, 10 கன்னிகைகள் இருக்காங்க. 10 கன்னிகையில் ஒரு 5 கன்னிகையில் எண்ணெய் இருக்குது. 5 கன்னிகையில் எண்ணெய் எடுத்துகிட்டு போகிற. திடீர்னு மணவாளன் வந்து விடுகிறார். வந்து உடனே கதவு அடைக்கப்படுகிறது. அதுபோல் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எப்படிப்பட்ட வாழ்க்கை? எதிர்பார்ப்பின் வாழ்க்கை, எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்பு. ஆண்டவர் தேவன் திடீர்னு ஒரு அற்புதத்தை செய்வார். நேற்று கூட ஒரு பெரிய காரியம், எனக்கு வந்து நிறைய கமிட்மெண்ட்ஸு. பக்கத்தில் பசங்க, பிரியமானவளே, பக்கத்தில் வந்து மாற்றி சொல்கிறாதீங்க. பிரியமானவளே, பிரியமானவனே, சொல்லுங்கள், வசனம் வாசிங்களேன். நீங்கள் சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையாய் செய்கிறீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் எதை செய்தாலும் எப்படி செய்கிறீங்க? உண்மையாக செய்கிறீர்கள். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு நாளும் குறைவுள்ளவர்களாக இருக்க மாட்டீர்கள். பாட்டு சொல்லும் பொழுது இப்போ நினையாத நாளில் தேவன் வரப்போகிறார் அப்படின்ற வார்த்தைகளை ஆண்டவரே சொல்றார். பிறகு சொல்ற பாருங்க, ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து. ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரருக்கு. பார்த்தீங்களா, நீங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுக்கறது ஒரு பக்கம் எடுத்தோன்னா 100 டைம் நான் மதியானம் சாப்பாடு வச்சேன், சரியாக சாப்பிட்டீங்க, என்ன சாப்பாடு வச்சேன் அப்படின்னு அது வேற. வந்து அவன் சொல்லுவான், உடனே கேட்குறீங்க, சாப்பிட்டீங்களா, என்ன நல்லா இருந்துச்சா சாப்பாடுன்னு கேட்குறீங்க பாருங்க, கேட்குறீங்க. அதுபோல் வேலைக்காரர்களை கேட்க வேண்டும். உங்கள்கிட்ட இருக்கிறவங்க, வேலை செய்கிறவங்கள என்ன பண்ண வேண்டும்? கேட்க வேண்டும். நான் நிறைய முறை இதை பார்த்துருக்கேன். இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணும்பொழுது சில வீடுகளில் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருப்பாங்க. நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோர் கிரவுண்ட் ஃப்ளோர் இருப்பாங்க, ஃபஸ்ட் ஃப்ளோர் கட்டி தருவோம். அப்போது அந்த வீட்டு ஓனர் என்ன பண்ணுவாங்க, நாங்கள் விசிட்டிங் போனோம்னா அது ஒரு 4-5 சைட் இருக்கும் போடும்போது அவங்க வந்து காஃபி போட்டுட்டு அப்படிங்கிறது அசோக் நகரோடு வீடு கட்டி கொடுத்தோம். அந்த அம்மா எப்போ பார்த்தாலும் கரெக்டாக எத்தனை மணிக்கு வருவீங்கன்னு கேட்பாங்க. அம்மா இல்லை ஐயா, நீங்கள் எப்போ வருவீங்களா? இன்றைக்கி வரமாட்டோம்மா, நாளைக்கு தான் வருவோம். அப்படியே அவன் சரி, எத்தனை மணிக்கு ஐயா நாளைக்கு? சரிம்மா சார். அப்புறம் ஒன்று சார் 11:30 மணிக்கு நல்லா சுட ஃபில்டர் காஃபி போட்டு வச்சுருப்பாங்க. எனக்கு என்ன பிடிக்குமோ அதை ஃபோட்டோ கார்டு வந்து அதை வச்சுட்டு நிற்பாங்க அந்த அம்மா. வந்து நான் அப்படி இதில் இப்படிலாம் இருக்குதுன்னு பார்த்துட்ருப்பேன், சைட்டை பார்த்துட்ருப்பேன். வச்சுட்டு நிற்பாங்க. ஐயா ஆறிட போகுது ஐயா, வாங்கய்யா அப்படின்னு வாங்க பாருங்க. அது அவங்களுக்கு தேவையில்லாத வேலை இல்லையா? ஆனாலும் கூட அவங்க என்ன பண்ணுறாங்க, உபசரிப்பு. நாம் எப்படி நமக்கு என்ன தோணும், இருக்கிறதுல பெஸ்ட்டாக பண்ணணும், நம்ம வீடு கட்டுறப்போ இல்லையோ இதை வந்து எல்லாத்தையும் பார்த்து கடைக்கு போய் நானே போய் பார்த்து வாங்க பாருங்க. அப்போது உபசரிப்பதில் உண்மை. ஏற்ற வேலையில் தன் வேலைக்காரருக்கு, அப்போ கூட இருக்கிற தன்னுடைய ஓனருக்கு, ஃப்ரெண்டுக்கு, இல்லை முதலாளிகளுக்கு செய்கிறையோ இல்லையோ, நமக்கு கீழே இருக்கிறவங்களை நாம் கவனிக்க வேண்டும். இதுதான் பைபிளில் வந்து கிடைச்ச பயங்கரமான ஒரு சீக்ரெட்ஸ். இதெல்லாம் இது யாரும் செய்யாதது தான் பைபிளில் கர்த்தர் எழுதி வச்சுருப்பார். அதாவது எக்ஸ்பெக்டேஷன், மற்றவன் யூகிக்க முடியாத காரியங்களை செய்கிறது.
அப்படி ஒரு வேலைக்காரன் பார்த்தா, இதெல்லாம் நான் பைபிளில் படித்தேன். நான் நைட்டு 12 மணி போனால் சாப்பிட்டியாடா அப்படின்னு கேட்பேன். சாப்பிட்டியா, யாராக இருந்தாலும் சாப்பிட்டியா? ஃபோன் எடுத்த உடனே திடீர்னு எடுத்த உடனே எப்படி இருக்கீங்க, வீட்டில் எல்லாம் சுகமாக இருக்காங்களா, சாப்பிட்டீங்களா, எப்படி நல்லா இருக்கீங்களா கேட்டுட்டு தான் அடுத்த கதை வச்சுருந்தேன். ஒரு 1000 ரூபாய் கடன் கேட்கலான்னு சொல்கிறேன். அப்படி எதாக இருந்தாலும் என்ன பண்ண, முதல்ல நலம் விசாரிக்க வேண்டும், விசாரித்து செய்யணும். அப்போ அவர் சொல்கிறாரு, வேலைக்காரருக்காக இயேசுவே சொல்கிறார் இந்த வார்த்தையை. வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கப்பட்டு எஜமான் வைத்த உண்மையும் உள்ள ஊழியக்காரர் யார்? அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்கணும்? விசாரிக்க. நான் என் நாடுகளை நானே தேடி பார்ப்பேன், விசாரிப்பேன். விசாரிப்பது மிக மிக முக்கியமான. சபை பெருகும் பொழுது சில சமயத்தில் விசாரிப்பு குறைந்து போகும்பொழுது கேட்க முடியல. 4 பேர் 5 பேர் 8 பேர் இருக்கும்போது ஃபோன் பண்ணுவோம். பிறகு என்ன பண்ணுவோம், ஃபோன் சண்டே சர்ச்சுக்கு வராதவங்களை ஃபோன் பண்ணி ஏன் வரல, ஒரு சில பேர் எல்லாம் லேட் வரைக்கும், ஒரு சில பேர் வராதவங்க நம்ம மனசில் படும், அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இன்னும் அதை நாங்கள் செஞ்சிட்ருக்குறோம். நானும் அம்மாவும் ஏன் வரல, போன வாரம் கூட 8 பேருக்கு மேலே ஃபோன் பண்ணி ஏன் வரல அப்படின்னு சொன்னோம். ஆண்டவர் தேவன் அந்த எப்ரோ ஒன்று போட்டு வச்சுருக்கும் போல அதில் போய் அதுபோல். அப்போது ஒரு ஊழியக்காரன், தேவனுடைய ஊழிய செய்கிற பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள், அவங்க எப்படி இருக்க வேண்டும்? தனக்கு கீழ் இருக்கிறவர்களை விசாரிக்க தான் ஹாஸ்பிட்டாலிட்டி. அதை விசாரிக்கிறதுல கவனம் உள்ளவராக இருக்க வேண்டும் என்று சொல்றார். அப்புறம் எஜமான் வரும்பொழுது அப்படி செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான். அப்போ ஒரு எஜமான் பரலோகத்திலிருந்து நாம் செய்கிற காரியங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார். அப்படி செய்யும் பொழுது அவனை கர்த்தர் சொல்றார், அவன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நீ பெரிய கார் வச்சிருக்க, பங்களா வச்சிருக்கிற, வீடு வச்சிருக்கிற, நகை வச்சிருக்க, நீ ஆசீர்வாதப்பட்டுக்கல்ல. யாரு விசாரிக்கிறானோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த காய்பு அதை சரியாய் செய்கின்றான். யாரோ ஒருத்தவங்க வழிபோக்கணுங்க, அவன் இயேசு பற்றி பிரசங்கிருக்காங்க, தன் வீட்டில் அவனை ஏற்றுக்கிட்டு அவனுக்கு வேண்டிய உபசாரங்கள் செய்து உண்மையாக அதை செய்யும்பொழுது அவங்க போகிறாங்க. நான் பெரிய ஹோட்டலில் போய் தங்கியிருந்தா கூட எனக்கு அப்படி ஒரு போஷிப்பு இல்லைங்க, அவர் நல்லா என்னை கவனிச்சாருங்க. அந்த வார்த்தைகள் அங்கே செய்கிறதை அவங்க பார்க்கின்றோம். இதுதான் இயேசுடைய போதனைகளை நாட்களில் அவர்கள் சரியாய் உபயோகப்படுத்துகிறார்கள். தன் ஆஸ்திகள் எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பான் என்று. தன் ஆஸ்திகள் எல்லாவற்றின் மேலும் அப்படின்னா இஸ் குட்ஸ் போடப்பட்டிருக்கு. ஆஸ்திகள் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய ஆஸ்தி என்ன வச்சிருக்காரு? அவரோட ஆஸ்தி அவருடைய ஆஸ்தி என்ன? அவருடைய ஆஸ்தி என்னன்னா, அவர் நமக்கு கொடுத்த ஆஸ்தி 3 முக்கியமான காரியம். 1 சால்வேஷன், ரட்சிப்பு. 2வது ஆண்டவர் கொடுத்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். 3வது கொடுத்த இட்டர்னல் லைஃப், நித்திய வாழ்க்கை. இது தேவன் நமக்கு கொடுத்த ஆஸ்திகள். நீட்ஸ் இல்லையா? ஆஸ்திகள். அவனை தன் ஆஸ்திகள் எல்லாவற்றின் மேலும். அப்போது ஆண்டவர் வருகிற நாட்களில் கர்த்தர் உங்களை எப்படி வைப்பாரா? அநேகர் ரட்சிக்கப்படுவதற்கு அதிகாரியாக வைப்பார். அநேகர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு உங்களை அதிகாரியாக வைப்பார். அநேகர் பரலோகம் போகிறதுக்கு உங்களை அதிகாரியாக வைப்பார். புரியுதா உங்களுக்கு? ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் தேவன் தன்னுடைய ஆஸ்திகள் மேலே எல்லாவற்றையும் விசாரணைக்காரனாகவும் வைப்பார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஆஸ்திகளை பெற்ற பிள்ளைகள், ஆசீர்வாதங்களை பெற்ற பிள்ளைகள், நாம் தேவனுடைய திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும். ஹல்லேலூயா. உலகத்தினுடைய ஆஸ்தி என்ன? உலகத்தினுடைய ஆஸ்தி பணம், பங்களா, வீடு, நகை, நல்ல ட்ரெஸ்ஸு, பயங்கரமான காரியங்கள் இதெல்லாம் பார்க்குது. அப்படி பார்த்தோம்னா அந்த இது நாங்கள் ஏர்போர்ட் போகும்போது நானும் ஊழியக்காரெல்லாம் போகிறோம். இந்த பக்கத்தில் ஒரு அம்மா ஒரு மூக்குத்தி, இந்த பக்கம் 2 மூக்குத்தி போட்டுக்குது. அப்படி பல மின்னுது. அது எப்படி மின்னுதுன்னு கேட்ட அவசரம், அது வைர மூக்குத்தின்றார் அவர் ஊழியக்காரர் பார்த்து. அப்போது அந்த வைர மூக்குத்தி அப்படி அவங்களுக்குலாம் அதை தான் என்ன பண்ணு பயங்கரமான ஒரு பெருமை ஆஸ்திகள். அப்போது ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஆஸ்தி ரட்சிப்பு. சொல்லுங்க, எனக்கு கொடுத்த ஆஸ்தி ரட்சிப்பு, எனக்கு கொடுத்த ஆஸ்தி வடிகால் பரிசுத்தாவின் அபிஷேகம், எனக்கு கொடுத்த ஆஸ்தி பரலோக மேன்மை. கரங்களை தட்டி கர்த்தருக்கு செலுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. அந்த ஊழியக்காரனோ பொல்லாதவனாய் இருந்து என் ஆண்டவர் வர நாள் செல்லும் என்று தன் உள்ளத்திலே சொல்லிக்கொண்டு தன் உடன் வேலைக்காரரை அடிக்க தொடங்கி. நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா வேலைக்காரங்களை அடிப்பாங்க, பயங்கரமா
துன்படுத்துவாங்க, பயங்கரமாக கொடுமைப்படுத்துவாங்க, மூஞ்சில் சுடு தண்ணியை தூக்கி ஊற்றுவாங்க, அடிப்பாங்க, அதை என்னென்னமோ இப்படி ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படி இருக்க வேண்டும், முதல்ல எப்படி ஒரு ஊழியக்காரன் செயல்பட வேண்டுமோ அப்படி செயல்பட வேண்டும், இப்படியாக செயல்படக்கூடாது. வெறியரோடே புசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட்டால் அடுத்த லெவலுக்கு அவங்க போயிடுறாங்க பாருங்க. கொஞ்சம் ஆரம்பிச்சு அடுத்த லெவலுக்கு போயிடுது. அந்த ஊழியக்காரன் நினையாத நாளிலும் அறியாத நாழிகையிலும் நினையாத நாளிலும் அழியாத நாழிகையிலும் அவனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து மாயக்காரரோடே அவனுக்கு பங்கை நியமிப்பான். மாயக்காரனா ஹிப்போக்ரிட்ஸ். மாயக்காரனா யாரு? இப்போ மாயக்காரனோட பங்கை நியமிப்பான். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. யாரோட அவனை சேர்க்கிறாரு? மாயக்காரன்னா உண்மையை புறம்பாய் பேசுகிறவன், தேவனுடைய திட்டங்களுக்கு கீழ்ப்படியாதவன். அவர்களை என்ன பண்ணுவாரா? அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடங்களில் நியமிப்பார். அழுகையும் பற்கடிப்புன்னா என்ன அர்த்தம்னா, நம்ம நம்மளோட வாழ்கிற வாழ்க்கை 60 வயசுமோ 70 வயசுமோ 80 வயசோ இல்லை 50 வயசோ, இந்த வாழ்க்கையில் அதே நமக்கு சலிச்சு போகுது. ஆனால் அங்கே நரகம் எப்படி இருக்குமா, இந்த சலிச்சு போகிறதுக்கு 100 மடங்கு அதிகமாக இருக்கும். ஐயோ தப்பு செஞ்சிட்டேனே, எவ்வளோ பெரிய தப்பு, எத்தனையோ முறை என்னுடைய அக்கா சொன்னாலே, என் தங்கச்சி சொன்னாலே, என் தம்பி சொன்னானே, என் அண்ணன் சொன்னானே, என் சித்தப்பா சொன்னானே, பெரியப்பா சொன்னானே, என் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நான் போயிட்டேனே, இப்பொழுது நரகத்தில் நான் அவஸ்தைப்படுறேன்னு சொல்லி ஆண்டவர் தன்னுடைய வாயினால் இவ்வளோ பெரிய காரியங்களை கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா, ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவம் இப்பொழுது நிறைவேறி கொண்டு இருக்கிறது. எல்லாரும் பயத்தில் வருகிற நாட்களில் இந்த வேதாகமம் கிடைக்கக்கூடாத நாட்கள் வரும் என்று எத்தனை முறை நம்ம சொல்லியிருக்கோம். ஒரு நாள் அவர் இதெல்லாம் எங்கே இருக்குன்னு கேட்பான். பயங்கரமான பிரச்சனை வரும்போது, 3rd World Warலாம் வரும்பொழுது இதெல்லாம் எங்கே இருக்குது, இந்த இதில் இருக்குது, என்னது அப்படின்னு, அது என்னது பைபிளில் இருக்குன்னு. பைபிள் எங்கெங்கே கிடைக்கும்? நுங்கம்பாக்கத்தில் ஹெப்ரோன் லிட்ரேச்சர் போங்க, அங்கே மூடி இருக்கும் பைபிள். ஏன்னா எல்லாம் வருகையில் மேலே போயிட்டாங்க. அப்போ கேட்டிங்கன்னா இப்போ வாங்கிக்கிறோம், எதுவும் வாங்க மாட்டேது. ஆனால் அப்போ என்ன பண்ணும், அப்போ ஒரு நிமிஷத்தில் எல்லாம் பண்ணும். பைபிள் கிடைக்காது, பஞ்சம் வந்துடும். எல்லாம் ஒரு பைபிளை 100 பேர் பிச்சுப்பான், பயங்கரமாக இருக்கும். அப்படிப்பட்ட நாட்கள் வரப்போகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் தேவன் நமக்கு வேண்டிய ஞானத்தை தருவாரா? ஹல்லேலூயா. ஒளி வீச என்னை அழைத்து தேவன் கலங்கரை விளக்காய் மாற்றிடுவார். ஒளியின் கதிராய் பிரகாசிப்பேன், நான் ஒளியின் சாட்சியாய் வாழ்ந்துடுவேன். ஹல்லேலூயா. மாற்றிடுவார். எல்லாம் சேர்ந்து பாடுங்க. வாழ்க்கை என்னில் ஒன்று கர்த்தரை நாடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெறும் உலகத்துக்கு வெளிச்சமாய் மாத்திரமல்ல, கலங்கரை விளக்கமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. லைட் இப்போ எரியுது, அணைஞ்சு போயிடும். ஆனால் கலங்கரை விளக்கத்தினுடைய ஒளி எப்பொழுதுமே சுழண்டு கொண்டே இருக்கும். அதுபோல் கர்த்தர் சொல்லுங்கள், பக்கத்தில் பார்த்து உங்களை கலங்கரை விளக்கமாக மாற்றுவார். நீங்கள் ஒளி வீசிக்கொண்டே இருப்பீர்கள். உங்கள் வெளிச்சத்தில் உங்கள் குடும்பத்தை நீங்கள் நடத்துவீர்கள், உங்கள் வேலை ஸ்தலங்களை நடத்துவீர்கள், உங்கள் வியாபாரத்தை நடத்துவீர்கள். குறையில்லாத ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருவார். நீங்கள் இருளிலே அல்ல, வெளிச்சத்திற்கென்று கர்த்தர் உங்களை உருவாக்கி வைத்திருக்கிறார். மலையின் மேலே உள்ள பட்டினமாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். விளக்குத்தண்டின் மேலே உள்ள விளக்காய் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நட்சத்திரங்களைப் போல நீங்கள் பிரகாசிப்பீர்கள். ஹல்லேலூயா. சூரியனைப் போல நீங்கள் பிரகாசிப்பீர்கள். உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். வாக்கு மாறாத தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை ஒரு நாள் அவர் கைவிடவே மாட்டார். சொல்லுங்க அப்படியே கரங்களாசி, என்னை ஒரு நாள் கைவிடவே மாட்டேன்.
வாக்கு மாறாத தேவன் நீர் என்னோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. நான் ஒளி வீசுவதற்காக படைக்கப்பட்டவன் ஆண்டவரே, பிரகாசிப்பதற்காக படைக்கப்பட்டவன் ஆண்டவரே. இருள் எல்லாம் அகன்று போகட்டும் கர்த்தாவே, என் பாவ இருள் அகன்று போகட்டும் ஆண்டவரே, என்னுடைய சீக்ரெட் சென்ஸ் அகன்று போகட்டும் கர்த்தாவே, என் குடும்பம் செழிக்கட்டும் கர்த்தாவே. என் குடும்பத்தை நடத்த என்னை விளக்கு தண்டாய் உபயோகப்படுத்துகிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. விளக்காய் உபயோகப்படுத்துகிறீர் ஆண்டவரே. என்னை கொண்டு பெரிய காரியங்களில் செய்ய போகிறீர் கர்த்தாவே. ஹல்லேலூயா. உங்களை ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, நீங்கள் ராத்திரி போட்டு ஆண்டவரே என்னுடைய குடும்பத்துக்கு நான் தான் ஆண்டவரை வெளிச்சம், என்னுடைய குடும்பத்துக்கு நான் தான் ஆண்டவரை வெளிச்சம், என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் தான் ஆண்டவரை வெளிச்சம். என் பிள்ளைகள் தவறான வழியிலே நடக்கும்பொழுது அவர்களை சுட்டி காட்டி அவர்களை தேவனுடைய வழியிலே நடத்த கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார் ஆண்டவரே. அல்லேலூயா. என் நண்பர்களோ இல்லை உறவினர்களோ மற்றவர்களோ ஆண்டவர், என் சகோதரனோ சகோதரியோ யார் ஆண்டவர் இயேசுவை கெட்ட காரியங்களை போகும்போது அவருடைய வெளிச்சத்திலே நடத்த கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. இதை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருங்க. உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. லூக்கா 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அநேகத்தில் உண்மை உள்ளவனாக இருக்கிறான், கொஞ்சத்தில் அநீதி உள்ளவன் அநேகத்தில் அநீதி உள்ளவனாக இருக்கிறான். வாசனை எவ்வளோ அருமையான. இஃப் ஹீ இஸ் ஃபெய்த்ஃபுல் in what he is least is faithful also in much ன்னு போடுறது. ஆண்டவர் கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் கர்த்தர் உங்களை அநேகத்தில் உண்மை உள்ளவராக மாற்றிப்பீர். அல்லேலூயா. கொஞ்சத்தில் அநேகர் தான், அநேகத்தில் அநீதி உள்ளவராக மாறி போய் விடுவீர்கள் என்று வசனம் சொல்கிறது. அல்லேலூயா. இப்போ ஆண்டுடைய திட்டங்களும் தயவுகளும் ஆசீர்வாதங்களும் கர்த்தர் தேவன். அதனால தான் பேதுரு சொல்லும் பொழுது 1 பேதுரு 4:10 அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்க. என்ன எந்த சப்ஜெக்ட் பேசிட்டு இருக்க நீங்க இப்போ? உபசரிப்பு. உபத்திரவன் மாதிரி காலில் குஞ்சி உபசரிப்பு இல்லையா? நான் போன வாரம் நிறைய ஒரு எடுத்திருக்கேன்ல. அவன் வந்து ஆபிரகாம் என்ன பண்ணுறான்? ஆபிரகாம் தேவதூதரே உபசரிச்சிடறான். அந்த உபசரிப்பு போய் தேவதூதர்களே உபசரிப்பு அளவுக்கு தேவன் அவனை உயர்த்தி விடுகிறான். அப்புறம் உலகத்தில் பார்க்க முடியாத ஒரு காரியத்தை பார்க்க பார்த்தீங்கன்னா, அப்போ அந்த கடவுளுக்கும் அவனுக்கும் ஒரு பெரிய எவ்வளோ பெரிய லிங்க்கு, பயங்கரமான லிங்க்கு பார்த்தீங்களா? நிம்ரோது நாட்களில் அவனுக்கு 11 வயசு ஆகும் பொழுது, அந்த நாட்களில் நிம்ரோது நாட்களில் வந்து குழந்தைங்களை பலி செலுத்துறது வந்து ரொம்ப சகஜம். வந்து அந்த கடவுளுக்கு அவங்க வணங்குற கடவுளுக்கு குழந்தை அப்படி தான் தேராவுடைய புள்ள தான் வந்து அப்ரஹாமில் அவன் தேராக்கிட்ட போய் கேட்குறான், அவன் பிள்ளை எனக்கு பிள்ளை எனக்கு நீ கொடு, நான் பலி செலுத்தணும் அப்படின்னு சொல்லும்போது தான் அவன் என்ன பண்ணுறான், வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுறான். கொடுக்க மாட்டோம், பயங்கரமான காரியம் நடக்குது. கடைசியில் வந்து என்ன பண்ணுறான், வேறு வழி இல்லாமல் கொண்டு போயிட்டு இந்த ஹிஸ்ட்ரியில் போட்டிருக்காங்க. அது உறவுகளுக்கு அது எல்லாம் கரெக்டாக எழுதி வச்சுருக்காங்க. அதுதான் நான் சொல்கிறேன், நானாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அவன் வந்து இப்போ கடைசியில் என்ன பண்ணுறான், அந்த நிம்ரோத் என்ன பண்ணுறான், இவனை பலி கொடுக்கும் பொழுது அந்த நெருப்பில் தூக்கி அவனை போடும்பொழுது ஆபிரகாம் சாகாமல் இருக்கிறான். அந்த 11 வயசில் அவன் சாகாமல் இருக்கும்பொழுது தான் அந்த நிம்ரோதுக்கு பயம் வந்து போய்விடுது. பயம் வந்து பண்ணணும்னா வந்து என்ன பண்ண கனவுல வந்து பயம் வந்து போய் அதுக்கு போகிறோம்னா இவன் விடமாட்டான்னு சொல்லிட்டு தான் இவர் என்ன பண்ணுறாரு, அவங்க தேராகு அவன் என்ன பண்ணுறாரு, அந்த இந்த தேசத்திலிருந்து அவங்க கிளம்பி வந்து கானானுக்கு வந்து விடுகிறார்கள் அப்படின்னு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. பயங்கரமான ஒரு ஹிஸ்ட்ரி அந்த நாட்களில் வைத்திருக்கிறார். பயங்கரமான பலி செலுத்துது, பயங்கரமான காரியம். ஆபிரகாம் என்ன பண்ணுறான், ஆண்டவர் நீங்கள் நினைப்பீங்க ஆபிரகாம் தன்னையா பலி செலுத்துறது கூப்பிட்டாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆபிரகாம் என்ன பண்ணுறாரு, தேவன் என்ன பண்ணுறாரு, வந்து உன்னுடைய பிள்ளையை எனக்கு தகன பலியாய் கொடுத்துருமா. அப்போ நாங்கள் ஆனால் பைபிள் என்ன இருக்குது, குழந்தைகள் என்ன பண்ண தகன பலியிட கூடாதுன்னு இருக்குது. ஏன் பலி செலுத்துறதுனா, ஆபிரகாம் வந்து என்னை பார்க்கிலும் பிள்ளையை நேசிக்கிறானா அல்ல என்னை நேசிக்கிறான் சோதிப்பதற்காக அதை செய்கிறாரு. அல்லேலூயா. ஆனால் கடைசி சொல்லி அவனை பலி செலுத்த விடவில்லை. சில சமயத்தில் நாம் வந்து தேவனை பார்க்கலாம் மற்ற காரியங்களை வந்து நம்ம நேசிக்கும் பொழுது சில சோதனைகளை தேவன் நமக்கு கொடுப்பார். அதனால் நீங்கள் ஆண்டவரை முதல்ல நேசிப்பதில் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதி தேடுங்கள், பின்பு யாவும் கொடுக்கப்படும் அப்படின்ற வார்த்தையின் பிரகாரம் நாம் என்ன பண்ணோம், கர்த்தருக்கு முதலிடம் கொடுப்பதற்கு ஆண்டவர் நம்மை ஆஸ்வதிக்க அவன் சொல்லும்போது, அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபைகளை ஈவைகளை பகிர்ந்து கொடுக்க நல்ல உக்கரானக்காரருக்கு போல ஒருவர் உதவி செய்யுங்கள். அல்லேலூயா. ஒரு மேனேஜர் மாதிரி இருங்க, ஒரு ஓனர் மாதிரி இருங்க. மற்றவனுக்கு செய்யும் பொழுது நீங்க எழுப்புங்க, நன்மையானதை செய்யுங்கள் என்று கற்றுக் கொடுக்கின்றான். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். திரளான பாவங்களை மூடும். அல்லேலூயா. அப்படின்னு என்ன அர்த்தம்? எப்படி திரளான பாவங்களை மூடும் அன்பு?
எப்படி திரளான பாவங்களை மூடும்? சும்மா ஒரு இயேசுக்கிட்ட வந்து ஒரு பாவஸ்திரி வரா, பார்த்தோன்னா என்ன பண்ணுறாரு? அவன் எல்லாரும் அடிக்க போகிறாங்க, இயேசு அடிக்க மாட்டுறாரு. அவ கூட அன்பாக நடந்துக்கிறாரு. கடைசியில் சொல்கிறார், இனி நீ பாவம் செய்யாது. திரளான பாவங்கள் மூடப்பட்டு போச்சு. நம்முடைய அன்புனால் அநேகரை தேவனுடைய ராஜ்யத்திற்கு கொண்டு வர தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆஸ்திரேலியாவில் சில பறவைகள் இருக்குமா, அந்த பறவைங்க வந்து என்னது வந்து இந்த இதில் என்னது ஃபயர், அந்த ஃபயரை வந்து எடுத்து சாப்பிடுமா, அந்த ஃபயரை சாப்பிடுமா. சில சமயத்தில் அந்த ஃபயரை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த என்னது அந்த இது இருக்கு என்னது எலி பொந்தல், பாம்பு பொந்தல் போய் போடுமா. போட்ட உடனே அது சூடு தாக்காமல் மேலே வருமா, கப்பு கொப்பிட்டு தூக்கிட்டு போயிடும். நமக்கு பரிசுத்தாவின் ஃபயரை கத்தர் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலியை பிடிக்க வேணாம், முயலை பிடிக்க வேணாம், வந்து என்னது பாம்பை பிடிக்க வேணாம், மனுஷனை பிடின்றார் ஆண்டவர். ஆண்டவர் நமக்கென்று தேவன் திட்டங்களை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அன்பு சகல விதமான பாவங்களையும் ஆண்டவர்கிட்ட வந்த ஒவ்வொருவரையும் தேவன் மன்னிச்சிடறார் பாருங்க. எல்லாம் பாவம், உன் பாவம் உன்னுடைய மன்னிக்கப்பட்டது சொல்கிறார் பாருங்க. அப்போ அந்த அன்பு காமிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? அநேகரை தன்னிடமா ரட்சித்துக் கொள்கிறார். ஹல்லேலூயா. 29 குறிக்கப்படும். முறுமுறுப்பு இல்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். முறுமுறுப்புங்க வந்து அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்கீங்களா சிஸ்டர்? இந்த பக்கம் திட்ட வேண்டியது, உள்ளத்தில் திட்ட வேண்டியது, வெளியில் மூஞ்ச காமிக்க வேண்டியது, வேலை பல்ல அப்படி இருக்கக்கூடாது. பல்ல காமிச்சா பல்லு காமிக்கணும், ஒழுங்காக காமி. கோவமாக இருந்தால் கோவமாக இருங்க, தப்பு கிடையாது. ரெண்டு ஒரே டைமில் கசப்பான தண்ணீரும் இனிமையான தண்ணீரும் ஒரே ஊற்றிலேருந்து வராது. நீங்கள் தேவனுடைய பிள்ளை, உங்களுக்கு ஆண்டவர். சிஸ்டர் உங்கள் மேலாம் கோவமாக இருக்கிறேன், சாரி சிஸ்டர், நேற்று நடந்தது தப்பு சிஸ்டர், சொல்லுங்கள், தப்பு கிடையாது. நீ உங்களை மாதிரி யார் சிஸ்டர், மூஞ்ச பாரு அப்படி சொல்லக்கூடாது. எப்படி இருக்கணும்? ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவர் அப்போ உண்மையாக இருக்கணும். கோபமாக இருந்தால் ஆண்டவர் கோபமாக இருக்கு தெரியுது இல்லை, சாட்டை எடுத்து அடிக்கிறாரு, அடுத்த நிமிஷம் அன்பாக இருக்கிறார். அப்போ எப்படியுமே ஒரே நிலையில் இருக்க வேண்டும் என்பது முறுமுறுப்பு இல்லாமல் ஒருவர் உபசரியுங்கள். அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்ரானர்களை போல உதவி செய்யுங்கள். ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கின்படி, இங்கிலீஷ்ல போட்டிருக்குது ஆரக்கல்ஸ், வாசிங்க. ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். நல்லா அழகா புரிஞ்சு. இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி ரொம்ப அருமையா இருக்கு. 11ஆம் வசனம் ரொம்ப நல்லா இருக்கு. ஒருவன் போதிக்கிறான்னா, தேவனுடைய வசனத்தை பெறுகிறான்னா, அவன் எப்படி பண்ணுமா? தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். தேவனுடைய வாக்கியின்படி போதிக்க கடவன். இது இங்கிலீஷில் ரொம்ப போட்டிருக்கோம். லெட் ஹிம் ஸ்பீக் ஆஸ் த ஆரக்கிள் ஆஃப் காட். ஆரக்கிள் ஆஃப் காட், தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய வாக்கியங்கள் என்ன? அவருடைய வாக்கு தத்தங்கள், அவருடைய வார்த்தைகள், அவருடைய வெளிப்பாடுகள், இதெல்லாம் சொல்லணும். ரெண்டு காரியம் இருக்குது பாருங்க. வந்து ரிட்டன் வேர்டு, லிவிங் வேர்டுன்னு இருக்குது. ரிட்டன் வேர்டு, லிவிங். பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்ட வார்த்தைகள். புதிய ஏற்பாட்டில் லிவிங் வேர்டு, உயிருள்ள வார்த்தைகள். அந்த ரிட்டன் வேர்டை லிவிங் வேர்டாக கத்த மாற்ற இயேசு வந்ததுக்கப்புறம் ரிட்டன் வேர்டு லிவிங் வேர்டாக மாறிப்போது. தேவன் ஒருத்தர் அன்பாக இருக்கிறார். எங்கெங்க இருக்கிறார் தேவன்? 4000 வருஷம் தேவன் இருக்கிறார், அன்பாக இருக்கிறார். அந்த இயேசு தாங்க அந்த தேவனாய் வருகிறார். நான் தான்ப்பா அந்த தேவன். 4000 வருஷமாக படிச்சுட்டு இருக்கிறிய தேவன் படிச்சுட்டு அந்த இயேசு நான் தான்ப்பா, நான் அன்பாக இருக்கிறேன்ப்பா, நான் காரியம் பண்ண, அற்புதம் செய்கிறோம், அதிசயம் செய்கிறோம். எனக்கு முன்பாக அவங்க எல்லாம் இந்த என்ன பண்ணுறது, அந்த எலிசா இவெல்லாம் செஞ்ச அற்புதத்தை பார்க்கலும் ஆண்டவர் அனாவசியமாக ஒன்று செய்கிறார். ஒரு நிமிஷத்தில் ஆண்டவர் செய்கிற ஒரு காற்றையும் கடலையும் இவன் ஆண்டவர்கிட்ட கேட்குற, ஆண்டவரே இந்த இதில் வந்து ஆண்டவரே அக்னியை இறக்கும் ஆண்டவரேன்னு எலியா ஜெபம் பண்ணுறான். அக்னி வருது. இவர் ஒன்றுமே இல்லை, டக்குன்னு போகிறாரு. அந்த காற்றையும் கடலையும் ஒரு நிமிஷம் இறையாது, வாய மூடு, இறையாதே வாய மூடு. ஹல்லேலூயா. சிலது வந்து இறஞ்சிக்கிட்டே இருக்கும், இறையாதே வாய மூடு. சரி, அப்போ என்ன பண்ணோம்? ஆண்டவர் சொல்கிறார், இறையாதே அமைதியாயிரு. ஒரு நிமிஷத்தில் அப்படியே காற்று கூட அப்படி ஸ்டான்ஸ்லாம் எல்லாம் நான் மூழ்கி போயிருக்குது. அந்த நிமிஷத்தில் என்னென்னலாம் அந்த பழைய ஏற்பாடு நடந்தல இவர் ஒருத்தர் வந்து எல்லாம் அப்படியே அவுட்ஸ்டாண்டிங்காக மாற்றிடுறாரு. வியாதிகள் பயங்கரமான வியாதிகள், பயங்கர குஷ்டரோகம் நினச்சி கூட பார்க்க முடியாது. மெடிசனே கிடையாது அந்த நாட்களில்.
ஒரு ஃப்ராக்ஷனில் அவனை தொடராரு போயிட்டு, அதான் அதில் வந்து பயங்கர ஹைலைட்டு. அதான் டாக்டர் கூட யோசிப்பான், ஒரு கட்டை வச்சு பார்ப்பான், எப்படி பார்ப்பான். நம்ம ஏதாவது ஒன்றா உங்களுக்கு வந்து ஸ்கின் ப்ராப்ளம்னா மேலே ஒரு சின்ன குச்சி வச்சுருப்பார் டாக்டர். ஸ்கின் ப்ராப்ளம் உங்களுக்கு தெரியும், அப்படி இப்படின்னு தட்டிடலாம் பார்ப்பா. ஐயா பாஸ்டருக்கு ஸ்கின் ப்ராப்ளம் யோசிக்காதீங்க நாம். சரி, அப்போ பாருங்க, அப்போது ஆண்டவர் தேவன் எல்லாவற்றையும் ஒரு ஃப்ராக்ஷனில் மாற்ற அவர் தான். ஆரக்கல் ஆஃப் காட்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டவருடைய வார்த்தைகள், அவருடைய வசனங்கள், வாக்குத்தத்தங்கள், இவற்றை எல்லாமே என்ன பண்ண வேண்டும், நாம் என்ன பண்ண வேண்டும், போதிக்க வேண்டும் என்று சொல்கிறார். அதுக்கப்புறம் ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்யக்கணும். நல்லா புரிஞ்சுக்கு, இது ரொம்ப ஊழியக்காரர்களுக்கு வேண்டிய வார்த்தை. ஆண்டவரே உனக்கு நான் 1000 சர்ச்சு கட்டு, நானும் அந்த தப்பெல்லாம் பண்ணியிருக்கேன். 1000 சர்ச்சு கட்டுவோம் ஆண்டவரே, கட்ட முடியுமா, கட்டுன்னுவார். எப்படி கட்டுவார்? எப்போ நான் என் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல்கள், அவர் தான் கட்டணும் சபையை. அப்போ நம்ம என்ன வாய் தவறி என்ன சொல்லுவோம், நான் உனக்கு இது செய்கிறேன், நான் 100 சர்ச்சு, அப்போ நான் ப்ரேயம் பண்ணுறேன், நான் ஒரு உனக்கு 100 சர்ச்சை கட்டத்திற்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு நானே சொல்கிறேன். அப்போ எனக்கு 49 நின்று போச்சு. அப்போ ஒரு 5-6 வருஷம் ஒரு சர்ச் கூட பிளான் பண்ணல. அப்போ ஆண்டோட கேட்குறேன், என்ன ஆண்டவரை ஒன்று கூட பிளான் இல்லை, நான் ஒன்றும் உன்னை சொல்லியே, நீ 100 சர்ச்சு கட்டு நான் சொன்னேன் உங்ககிட்ட, நான் சொல்லு, நீ தான் சொன்ன, நான் கட்டுவேன், நீ கட்டு. அந்த 100 சர்ச்சு அந்த 40 பயங்கரமான ஃபைட்டிங்கு. அப்புறம் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், இல்லை ஆண்டவரே கர்த்தாவே நீர் கட்ட போகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் எதை செய்தாலும் கர்த்தர் செய்ய வேண்டும். சொல்லுங்கள், என் வாழ்க்கையில் எதை செஞ்சாலும் கர்த்தர் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ ஒருவன் உதவி செய்தால் தந்தருளும் பலத்தின், உங்களால் எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கோ அதுதான் நீங்கள் செய்யணும். எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களில் உண்டாயிருப்பதாக. கடைசியா ஒரு வசனத்தை வாசிச்சு முடிப்போம். யோவான் 3 வந்து 16 பாருங்க, 3 பாருங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இயேசு ஏன் சிலுவையில் அடிக்கப்பட்டாரு, இயேசு ஏன் சிலுவையில் இறங்கி வர முடியல, இயேசு ஏன் மரிச்சாரு, எல்லாருக்கும் இயேசு தன்னையே காவந்து பண்ணிக்க முடியவில்லை. அவர் ஒரு கடவுளா? ஹல்லேலூயா. ஆனால் வசனம் சொல்லுது, இயேசு வசனம் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்க அவனை கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை சிலுவையிலே தந்தறினார், உலகத்திலே அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. எல்லாருடைய பாவங்களுக்காக இயேசு மரணம் அடைந்தார். இயேசுனுடைய பாவங்களுக்காக மரணம் அடைவதற்காக சிலுவையிலே அறையப்பட்டார். அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது. எப்படி ஆட்டை இருக்கும்போது மாட்டை இருக்கும்பொழுது அது என்ன பாவம் நிவர்த்திக்காக என்ன பண்ண ரத்தம் சிந்தப்படுகிறது. அதுபோல் இயேசு தன் ரத்தத்தை நம்மேல அன்பு கூர்ந்து நாம் ரட்சிக்கப்படுவதற்காக மீட்டுக்கொள்ளும் பொருளாய் கர்த்தர் ரத்தத்தை சிந்தினார். ஹல்லேலூயா. அவர் பலன் இல்லாதவராக இருந்தார். அவர் உயிரோடு எழுந்திருக்க முடியாது. ஆனால் அந்த இயேசு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தர் சொல்லி, அப்படிப்பட்ட இயேசுவை நான் ஆராதித்து கொண்டு இருக்கிறேன். என்னுடைய ஆண்டவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தவர். உலகத்தில் மரித்தவன் ஒருவர் உயிரோடு கூட எழுந்திருக்கவில்லை. இயேசு மனு ரூபத்திலே மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். HLCயில் வர அடுத்த போஸ்டர் தான். நான் இந்த போஸ்டர் எல்லா வீட்லையும் மாட்டணும்னு நினைக்கிறேன். ஆண்டவர் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடைப்பு உளவாய் உலகத்தை ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கும் தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பாமல் அவரால் உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். அவரை விசுவாசிக்கிறவன் சொல்லுங்க, நான் அவரை விசுவாசிக்கிறேன், நான் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படேன். விசுவாசியாதனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரத்தில் நாமத்தில் விசுவாசம் உள்ளவர் இராதபடியால் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட ஆற்று. நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்க, ஆண்டவருடைய ஞானஸ்தானம் எடுத்தீங்க, பரிசுத்தான அபிஷேகத்தை பெற்றீங்க. எப்பொழுது மரணம் வந்தாலும், எப்பொழுது யுத்தம் வந்தாலும், எப்பொழுது வியாதி வந்தாலும், எப்பொழுது சுனாமி போன்ற பயங்கரமான காரியங்கள் பேரழிவுகள் வந்தாலும் உங்களை மீட்டுக்கொள்ள ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் விசுவாசியாதவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறான் என்று வேதம் நமக்கு சரியாய். அப்போது நீங்களும் நானும் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் நம்மை பாதுகாத்து கொள்ள இரக்கமுள்ளவராக இருக்கிறார். அப்புறம் எழுந்து நிற்போமா? ஆண்டவருடைய சமூகத்தில் ஆவியானவர் இந்த அருமையான உபசரிப்பை குறித்து ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். ஹல்லேலூயா. ஹாஸ்பிட்டாலிட்டி, அதில் தீவிரம் காட்ட வேண்டும் என்று ஆண்டவர் நம்மோடு கூட அதன் மூலமாக அநேக ஆசீர்வாதங்களை
தேவன் ரேடிக்கல் ஹாஸ்பிட்டாலிட்டி, உபசரிப்பதிலே தீவிரம். ஆண்டவர் தேவன் அந்த உபசரிப்பது மூலமாய் தேவ ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு கொடுக்க இரக்கமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ பரிசுத்தரே, ஆவியானவரே, ஸ்தோத்திரம்.